எந்த ஒரு லேடிஸும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்துல வீட்டுல இருந்துட்டே கூட பினான்சியலா இண்டிபெண்டன்ட் ஆகும். உங்களுக்கான சின்ன சின்ன தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக்கிற அளவு வாங்க. எப்படி ஒரு பறவை கூண்டுல வச்சு அதுக்கு சோறு போட்டு வளர்த்து கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க, அதுதான் அவங்க வாழ்க்கை. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கிறதுனால அந்த பறவை சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தமா? அந்த பறவைக்கு வெளியே எவ்வளவு பெரிய உலகம் இருக்குன்னு தெரியல. அந்த கூண்டுக்குள்ளேயே அது பிறந்ததுல இருந்து இருக்கு. கூண்டுக்குள்ளேயே அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குது. அதனால அது சந்தோஷமா அதை நினைச்சுக்குது. கூண்டுக்கு வெளியில இருக்கிற பறவையை பார்த்து அது பாவப்படுது. இது பாரு, இதுக்கு கொடுப்புன்னு இல்ல, இது எங்கெங்கயோ பறந்து தெரிஞ்சு சாப்பிட்டு இருக்குது. எங்க வீட்டுக்காரர் பாரு என்ன சந்தோஷமா வச்சுக்கிறாரு, கூண்டுக்குள்ளேயே வச்சு சோறு கொடுக்குறாரு. புரியுதா? அது சுதந்திரமா அது நினைக்குது. ஒரு தடவை அந்த சிறகை விரிச்சு பறக்கும் போது அந்த சுதந்திரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதனால திரும்ப போய் அந்த கூட்டுக்குள்ள இருக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய சுதந்திர காத்த சுவாசிச்சுக்குது. அது நினைச்சா பறக்கலாம், நினைச்சா இருக்கலாம், நினைச்சதை சாப்பிடலாம், நினைச்சதை இருக்கலாம். அது அவங்க போட்டதை தான் சாப்பிடணுங்கிறது